ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ½ அன் ஹவருக்கு முன்னே ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ பாத்திரத்தில் அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி கொதித்ததும் ரைஸ் உள்ளே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு குழஞ்சி போகாமல் உதிரியாக ரைஸ் நல்லா கிடைக்கும். இது கூட ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸோட வாசனை இந்த ஸ்பைசஸோட வாசனையும் சேர்ந்து நமக்கு சூப்பராக இருக்கும். இது வேகட்டும். இன்னொரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்துருக்கிறேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். இதுக்கு 4 முட்டை எடுத்துருக்கேன். எக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாவே இருக்கும். இதை தனியாக நம்ம வரட்டி வச்சுட்டு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரே பாத்திரத்துலனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக் போட்டால் கொஞ்சம் கீழெல்லாம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் தனியாக செஞ்சு சேர்த்துக்கிட்டு போகிறேன். 4 எக்கு சேர்த்துட்டு உப்பும் மிளகுத்தூள் மட்டும் போதும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இதுக்குள்ளே நமக்கு ரைஸுமே வெந்துடும். ஒரு 90% குக்கானால் போதும். ரொம்ப குலைவாலாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கக்கூடாது. ரெடி ஆகிட்டு 80 to 90% நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் குட்டி குட்டியாக இஞ்சும் பூண்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், குடமிளகா, முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம பீன்ஸ் கூட சேர்த்துக்கிடலாம். இந்த வெஜிடபிள்ஸும் ஒரு 80% குக் ஆகணும். ஸோ மீடியம் ஹீட்டில் நம்ம குக் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன். நம்ம ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கோமோ அதை பொறுத்து தான். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது. இது கூட இப்போது எக்கு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. காரத்துக்கு மிளகு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய் தூளும் ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். மிளகும் சேர்த்துக்கிடலாம். மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நமக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸ் சேர்த்துட்டு ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. அதனால் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரு 3 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா இந்த டைமில் நம்ம வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட சோயா சாஸ் எதுவுமே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப சூப்பராக